ஹாய் ஹலோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம் வேண்டி பிடிக்க ஸ்கூலுக்கு பிஃபோர் பிளேட் கூலி பவர் ஹவுஸே கமோஞ்சி அந்த 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 வைப் ஈக்கணும் படம் பார்க்க போகல சொல்லு ப்ரோ வந்து பேசி விடுனா அப்படிதான் இருங்க என்னைய பார்த்தவங்களை எப்படி சீக்கி 2000 years later தப்பெல்லாம் தப்பு சரியெல்லாம் சரியே இல்லை கொஞ்சம் மறைச்சி வா நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு ராஜா திருப்புவோமா ஓகே எல்லாத்துக்கும் போது என்னை முடிய நான் கொஞ்சம் நல்ல பதிவு பார்த்து கொடுக்குறேன் வீடியோ ஹெல்மெட்டை கழிச்சு இது இப்படி அடிக்கடி பேக்ரவுண்ட் ஸ்பேஸ் வாங்கினது எனக்கு பீப்போட சரி கஷ்டமாக இருக்குது ஹெல்மெட் வச்சுட்டு போகுது ஹெல்மெட் நீங்கள் கேரண்டி தானீங்கன்னா வச்சுட்டு போகணும் பார்த்துக்குவாங்க நான் ப்ரூஃபோட காட்டுறேன் ஐஎம்சி கேரண்டி இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் வந்து அனலாக் சிட்டி கேமரா நான் இங்கே சொல்லி பிரச்சனை இல்லை இந்த இதையும் கால் கொண்டு சுற்றி கொண்டு இருக்கோம் ஒரு ஹெல்மெட்டை உள்ளுக்கு போட்டுட்டு இன்னொரு ஹெல்மெட்டை சொன்னாங்க போகிறோம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து இது உள்ளுக்கு போ அப்படி எது போட முடியும் ஏண்டி உள்ளுக்கு போடுவோம் பார்க்குறதே கொஞ்சம் பல பல நீர் இந்த பட்டா பல பல பீப் பீப் பல பல எல்லாம் கேட்குறான் ஜி கமெண்ட்ல இது அப்துல்லா சின்ன சென்னலா ஐமுக்கி சென்னலா அப்துல்லா எடுத்துட்டாரு ஜி சொல்லுங்க கூலி பவர் ஹவுஸு லவ் 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 ஓ ஷிட் ஜி மூஞ்ச கொஞ்சம் காணும் எனக்கு இன்னும் எங்கெல்லாம் தமிழை வச்சு வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா எடுக்க போகலாம் அவனோட காலி பிடி மிஸ் ஆகி படும் நினைச்சா அது நீ பரவாயில்ல தெரியவாதா அந்த வைப்பில் இல்லையே அதிரட்டுமே திஸ் இஸ் அப்துல் நசீர் சேனல் பட் நீ பிடிச்சி கொண்டிக்கணும் விட்டனை கீழே இறங்கிடும் முடிச்சிருக்கு சீவன் இல்லை மூஞ்சில 10 பேர் காரி துப்புக்கடா அதை காட்டுறேன் இனி நான் போகிறோம் இதில் ஒன்று தூக்குறோம் எடுத்து சாக்கில் போட்டோம் வாரோம் ஒரு போகிறாங்க என்ன போகிறாங்க சரியாயிடுச்சு என்ன செய்யும் தெரியுமா சரியா இந்த நூலை வெட்டேன் நூலை வெட்டினா வரும் ஸ்கேன் பண்ணுற கேம்னு பார்த்தீங்களா நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் மறந்துட்டேன் எனக்கு அந்த புத்தி எனக்கும் மறந்து பார்த்தது இது மறந்துட்டேன் இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சுட்டோம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மொபைலில் பாரு This is Abdul Nasir channel. This is Abdul Nasir channel. மேலே பேசி கொஞ்சம் சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு இட்ஸ் ஓகே ஜி லவ் 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 லவ்
ஜி இப்போ பிடிங்க நான் இதில் ஆடி இது இது இல்லை இது கார் செட் பண்ணி வரும். இதில் ஆடிக்கிறீங்களா? இல்லை ஜி இது வந்து என்னடாக்கா பழைய கம்ப்யூட்டரில் இருக்கும் இந்த மாதிரி. ஒரு போல் அப்படியே விழுந்து points ஆடி கம்ப்யூட்டர். ஆனால் அது மாதிரி தான் இது வேறு உண்டு. தட்டு தான் அடி வேணும். இந்த துணில் என்னவோ தான் ஸ்ப்ரிங் நிற்கும். தட்ட இந்த துள்ளி ஏதோ ஒரு துள்ள ஸ்ப்ரிங் கீழே போனால் இருக்கு மேலேருந்து அந்த இவ்வளோ தான் இருக்கு மேலே இங்காலேருந்து அப்படியே சிங்கின்னு போயிட்டு டக டக டகன்னு பட்டு வரும். இது என்னைக்கு கையில் ஆகுச்சு கிளாஸ்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சரியா இன்ஃப்ளூயன்சர்ன்றால் நிறைய அடிகள் நிறைய விதிகள்லாம் படும். இன்ஃப்ளூயன்ஸ் தான் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏன் அந்த காயம் வந்துச்சு? எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பாக வருது. எனக்கு ஐசன் டாக்டர் இல்லை கழுத்தெல்லாம் தேவையில்லை. இல்லை கழுத்தில் நான் மாட்டி கொண்டு நாரங்காய் வெட்ட தெரியாமல் வெட்டி இந்த கை புண்ணாயிட்டு அப்போ அதோட சேஞ்சில் இன்னொரு கிளாஸோட தந்தாங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு ஒரு ஃபஸ்ட் டைம் போய் இந்த கை மோதிரமாக போட்டு ஆடி வச்சு சின்ன வயசில் நாங்கள் ஆடுறது. நீ எக்ஸல் ரோட்டில் ஆடிக்கிறீங்களா? இதெல்லாம் தாண்டி உங்களோட சின்ன வயசு பருவத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பாப்பா ஆட்ட வேண்டியது எங்களோட செல்லிங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா டிஸ்டர்ப் ஆர்வம். சின்ன வயசில் எக்ஸல் ரோட்டில் இப்படி கேம் இருக்குமா? வாங்கிடலாம் வாட அதனால வீடியோ எடுக்காமல் 2 பேரும் அவளுக்கும் எப்படி வீடியோ எடுக்கணும் மறந்துட்டு எனக்கும் வீடியோவில் எப்படி பேசணும்னு மறந்துட்டு இல்லை மாட்டேங்க. இதில் தான் கிரிக்கெட்டில் ஆடுவோம். அப்படியா? இதை இந்த பெட்டை பிடிச்சி தான் அடிப்பாங்க, கோல் போடுவாங்க. எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவோ ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட்டராகவோ இல்லையாண்டா நீங்கள் அடிக்கடி ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை தான். நீங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை தான், சாரி இங்கே வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்காதீங்க, ஏன் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இதை பார்த்தீங்கன்னா முச்சி நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒருத்தர் அதை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கொண்டு இருந்தால் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இதை பார்த்து என்ன நினைக்கிறீங்க உங்களோட வாழ்க்கையில்? கேஸ் வீடியோ அது ரீச் ஆகினாக்கா அது எங்களை விட அவங்களுக்கு தான் அது அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னாண்டாக்கா அதுவே சில நேரம் நாங்கள் எடுக்கிற வீடியோவில் போடுற டைமில் அவங்களோட வேலை தளத்தில் ஏதாச்சும் ஒரு மைனஸ் பிடிபட்டு அது அவங்களுக்கு மைனஸாகவே அவங்களோட பிஸ்னஸே லொஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ தட் அவங்க வந்து வேணான்னு சொல்லி அதுவே கண்டென்ட் அதுவரை பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தாண்டாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சரின்னு விட்டுருவாங்க. தெரியாத ஆட்கள் சின்னவங்க சும்மா அந்த வீடியோ செய்கிறாண்டாக்கா அப்படியே வானதான் தான் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அதால் அவங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம். இன்ஃப்ளூயன்ஸ் வந்தாண்டாக்கா அதுக்கேற்ற வாக்கில் அவங்க எல்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது அது அவங்களுக்கு நல்லதுன்னு சரின்னு பட்டா எடுக்கணுமா, இல்லாட்டி நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு ஒரு வாங்க. அது அவர்கிட்ட சொல்கிற முறையில் வீடியோ எடுக்க வேணாம். சிலவங்க தன்னடக்கமாக சொல்லுவாங்க வேணாம். சிலவங்க இதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ ஆஃப் பண்ணி வீடியோ கிளிக் பண்ணி அது இது தன்னடக்கமாக மெதுவாக வந்து இறக்கமாக நார்மலாக வந்து சாந்தமாக கஸ்டமர் எப்படி கேப் பண்ணணுமோ அந்த மாதிரி கேப் பண்ணுற வாக்கில் உங்களுக்கு வீடியோ எடுக்க இல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போகிறது எங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நான் சொன்னதுல எந்த ஒளி வந்துட்டேன் உனக்கு கூலிப்பா வராவுசே நான் அதை யோசிச்சு பேச சொன்னா பேசிக்கொண்டே எவ்வளோ நேரம் தான் பேசு. இல்லை ஜி நான் இப்போ யோசிச்சு படம் ஹோலில் வந்து போயிட்டு எந்த சீன் எப்படி லைக்க போகணும் அதில் எனக்கு நான் அதை மிச்சம் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். படத்தை நான் காலையில் போட மாட்டேன். படத்தில் போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை தான் நான் யோசிப்பேன். ஆனால் வீடியோவில் இன்னும் சொல்லலை எங்கே போகிறோம். எஸ் இப்போ நான் டாபிக் வரேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோமேண்டா கூலி படம் பார்க்க போகிறோம். பிரகாந்த லோகேஷ் கனகராஜ் டிரெக்ட் பண்ண எல்லாருக்கும் தெரியும். மியூசிக் பண்ணினேன் அதுக்கு மிச்சம் எனக்கு தெரியா. அமீர் கான் நடித்த தொலைக்காட்சியில் முதல் முறையாக திரையரங்குகளில் முதல் முறையாக 14ஆம் தேதி போட்டதே 18ஆம் தேதி பார்க்க செலின்று 8 மணிக்கு தான் கூலி இருக்கா வரணும்.
8 மணிக்கு தான் ஷோ. ஐஸ்வர்ட் நான் எவ்வளோ சிட்டியில் சும்மா சுற்றி கொண்டீங்க 7:45 அங்கே போயிட்டு படம் டிப்ஸால் நான் காட்டுவேன்னான்னு தெரியா என்னோட முடிச்சோட கொஞ்சம் கலர் பண்ணி காப்பிரைட்ஸை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேசி மெயினான தொழிலதிபர்கள் 2 பேரும் பேசி அவரு பேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணவர்கிட்ட சக்தி கலாநிதி மாறினோட நான் கொஞ்சம் கொலபரேட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடியிலுமே இல்லாதண்டு. ஆனால் அதை படத்திட்ட ரிவ்யூ சொல்கிறோம் கட்டாயம் நான் சொல்லுவேன். ஆஃப்டர் லாங் டைம் 2 பேர் சேர்ந்து உண்மை நான் இதெல்லாம் நினச்சி அந்த இப்போ என்னோட முச்சியும் நானும் இப்போ கொஞ்சம் வேலைன்னு இல்லை பார்ட் டைமாகவும் ஏதோ ஊபர் ஓட்டுறேன் என்னோட மூச்சி ஃபுல் டைமாக வேலை செய்கிறேன்றதுனால இதெல்லாம் வீடியோ எடுக்க கிடைக்குமான்னு யோசிச்சு இதுக்கு போகிறோம். ஆனால் அல்ஹம்துலில்லா ஒரு நாள் அமைஞ்சிச்சு. இப்போ நான் மேலே போய்ட்டு அடுத்த பார்ப்போம் மிச்சம் பேசுவோம் இல்லாட்டி மேலே தானே இப்போ போகணும் கீழே போகணும் மேலே போகல ஜி நாங்கள் அது மேலே இருந்தானே வந்தோம் ஜி நான் மேலே போகல ஜி. ஓ என்ன ஒரு நிமிஷத்தில் நானும் பார்க்குற ஒரே இடத்துல தான் சுற்றி கொண்டிருக்கிறது. செக்யூரிட்டி சொல்லுவான் வீடியோட்ட இல்லை எங்கள் வீடியோ பேன் பண்ணிட்டாங்க. அப்போ யூடியூப் எடுத்து காட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பேன் பண்ண காட்டி நான் டெய்லி வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ பண்ண கூடாது எனக்கு வீடியோ வராது ஓகே. இப்போ நான் அடுத்த போயிட்டு எப்பயுமே லைட்டாக கை வலிக்கிற திருப்பி என்னை முட்டி அடுத்த பீஸ் எடுப்பாருவா கூலி பவர் ஹவுஸ் love 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 love. She come to frame. நீ நல்ல ஈக்கிறேன் தானே love 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 கூலி பவர் ஹவுஸ் new trick unlock. கூல் பிளானட் ஜி இங்கே ஒரு நான் ரெனிமோன் எடுத்துக்கிறேன் கூல் பிளானட்டில் ஐத்தான் 8000 ரூபாய்ன்னு 6000 ரூபா. மனோரத்து ஐயோ எத்தனை 3 வருஷத்துக்கு போது எடுத்துச்சு. இப்போ தான் சல்லிட்டு அருமை விலகிட்டு எடுக்கல. அது விளங்காத விட்டு எடுக்கலும் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் உண்மையான விஷயம் புரியான விஷயம் தான் வீட்டில் சல்லி கிடைக்கிற வரைக்கும் சல்லி இப்படி வர்றது இப்படி போகிற எதுவுமே விலகல. இப்பயும் கூட சொல்கிற அளவு நான் ஒன்றுமே சம்பாதிக்கல. என்ன போகிறோன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன் வாங்கிடுமா வாங்குறேன். ஐஎம்ஓச்சின் அப்துல்லா நாசிர் கோயிங் டு ஃபாரின் இந்த ஏர்போர்ட். டடன் டடன் டடன். எது அதுக்கு என்னப்பா வேணா ரைட் இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் உலகத்துக்கு வந்து பதிவு கூலி இல்லைடா 2 பார்க்கிங் போல மேலே ஒரு பார்க்கிங் பேஸ்மெண்ட் 2 again we are going to எதையும் பிடிக்காம எதையும் பிடிக்காம வர சொல்றேன். பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டேன். மொடல் ஆஜி நீ அப்படியே திரும்புறீங்க. ஒரே இடத்துல கூட சுற்றுறாரு பசி அந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் அயமூச்சி மாதிரி அயமூச்சி தகவல மாதிரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்படியாடா பேசுவோம். இல்லை ஜி ட்ரை பண்ணுறேன். எங்கே போகிற மாதிரி தெரியல. வாடா அது அவன் நேரா போறான்டா, நீ சாவடிக்கிற. கேமரா வேணும் ரைட் சைடு காணுது. ஹெல்மெட் இல்லாட்டி இப்போ என்ன செய்வீங்க? இப்போ நாங்கள் எங்கே போகிறோமேன்னு அந்த மெயின் பிக்சர் ஆஃப் த வீடியோ. கூலி பைக்கு வாங்க ஜி. கூலி பவர் ஹெல்மெட் போட்டுட்டு 4-5 தடவை கழட்ட வேண்டி வரும். எல்லாம் வச்சுக்கிறீங்களா? 1 2 அந்த நம்பர் ஓட்டுறாருல. மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா கூலி பவர் ஹவுஸுக்கு நாங்கள் போகிறோம். பவர் ஹவுஸில் போய்ட்டு எந்த ஹவுஜி கிம்மையும் போட்டு வந்து வச்சு சொல்லுங்க. தெய்வலையில் ஏதோ ஒரு ஹோலுக்கு நான் போனேன். போயிட்டு அடுத்த பாருங்க வருஷம் பார்ப்போம். ஆனால் ஜி இப்போ நாங்கள் அங்கே போகிறோம். சரி, எத்தனை மணி படம் ஸ்டார்ட் ஆகும்? 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. 8 மணி ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை மணி அங்கே ஈக்கணும்? ஒரு தடவை நாங்கள் இருக்கோன்னு ஒரு 7:50 போல இருந்தாலும் ஷுவரா லேட் ஆகிடாது. இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ வேணுமா? இப்போ 5 நிமிஷம் இருக்கு. நீங்கள் ஹெல்மெட் வச்சுட்டு போடு. நாங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வருவோம். லைஃப்பில் நிறைய பேசி அந்த பாய்ஸ் மூட்ஸ் அம்பியா வீப்பா வேணும். ஒரு கிழமைக்கு ஒரு தான் ஸ்விங்ஸ் ஆகும். எங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒருக்கா பாருங்க. இப்போதான் சொல்லி வேண்டியிருந்தேன் கூலி பவர் ஹவுஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை பார்த்து நிறைய பேசி இப்போ நான் போகிற கூலி பவர் ஹவுஸு. வாப்போம். வேற லெவல் ஜி சொல்லி ஏழு GTA Vice City ஃபீல். எவ்வளோ எடுத்தா 100 பைனஸ். அந்த சுற்றி வராங்க குடும்பஸ்தான் படத்தில் -20,000 -120,000. ஃபைனலி வம்பளவெட்டி பீச்சுக்கு வந்துருக்கேன். கூலியை பற்றி என்னோட ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிக்கோங்க. இடையே பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் படம். ஏன்னா நான் எப்பயுமே ஒரு படத்தை பார்க்கும்போது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கொள்ள மாட்டேன். படம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்கூலில் ரிலாக்ஸாக பார்ப்பேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த படம் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு லெவல் என்ஜாய் பண்ணுறேன். நான் என்டர்டெயினரில் வீடு பார்த்துருக்கேன். தெய்வம் போன் நான் என்ன பிரச்சனைன்னா ஸ்பீடெல்லாம் நடத்த இருக்குது. ஸ்பீக் வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை. மற்றபடி இந்த ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸோ டேட்டா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேணும்னா வீட்டில் மக்கள் போய் நான் பார்த்துக்கிட்டாலும் நல்லா இருக்கேன். நான் பார்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. நான் நினைக்கிற மாதிரி 2 பேர்த்த முடிஞ்சு அவ்வளோ விலை காட்டி ஓரளவு விலவும் நினைக்கிறேன். வயசும் அதே மாதிரி தான். அந்த ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணோன்னு நினைச்சேன். தேட்டரில் கத்தி அதை வந்து எனக்கு இந்த தேட்டரில் ஒரே ஒரு பிடிக்காத விஷயம் என்னன்னா யாருக்கும் கத்துதான் எனக்கு செட்டிங் தரங்க எங்களுக்கு செட் ஆகல. எந்த ஒரு தேட்டர் போனால் நாங்கள் மட்டும் அவங்க கிறிஸ்டிங்கில் ஒரு 4-5 செட் கொடிய மாதிரி கத்தினா தான் அதில் ஒரு வைப்பு இருக்குது. இதில் நானும் முடிச்சுட்டு மட்டும் கத்தி இப்போ 2 பேர்த்த வயசும் பேசிட்டு அவங்களே எங்களோட வீடியோவில் பார்க்க போகிறேன். 2 பேர்ட்ட தொண்டையும் பேசிட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் டெக்லாம் வந்து நோய்ஸ் கேன்சலேஷனை வந்து இப்போ ப்ரோக்கு மாற்றிட்டாங்க. விஷயம் என்ன, இப்போ நாங்கள் இருக்கிற பீச்சில் எப்படியும் அந்த குறை சத்தம் கேட்கும். அதுதான் நீ யோசிக்கிற என்ன செய்ய பார்ப்போம். அதில் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ நல்லா வந்துச்சு. ஏழை காரத்தை நான் சொல்கிறேன் பக்கத்தில் போன காரத்தை அதே ஒரு கறி இவன் கெட்ட இவன் சாவடிக்கும். அது வந்து அவன் நல்லவனை நாடி இவன் என்ன கொள்ளும் நாடி பாவட்டம் அந்த மாதிரி எந்த ஸ்டோரி உங்களுக்கு படம் பிடிச்சி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு சீரியஸா பிஜிஎம்ல வேறு அதில் இருந்து எனக்கு மெயினாக பிடிச்ச விஷயம்
கடைசியில் அமீர் கானோட எண்ட் பண்ணது தான். நான் நினைச்சேன் அந்த டிக்டாக்ல சின்ன சின்ன வீடியோவில் பார்த்தேன் வீடியோட அது அமீர் கானோட நினைச்சு நடுவில் வாராது பார்த்தா ஒரு ஸ்டோரி நாங்களும் அந்த மாதிரி ஸ்பாயில் பண்ண விரும்பல படத்தை. நீங்கள் பாருங்க 10% பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு சம்மந்தம் இல்லடா. கமலஹாசனோட ஓய்ஸை கேட்போன்னு நினைச்சா அது கூட இல்லடா. ரெண்டு பேரும் பொறுத்த வரைக்கும் படம் வேலையை பிடிச்சிருச்சு. அவனை பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏர்லைன்ஸ் இல்லை நான் வந்து இருந்துச்சு. That's all. After long time, என்னோட மிஸ்ஸியோட சேர்ந்து ஒரு வீடியோ கிடைச்சி இன்ஷால்லா இந்த வீடியோ கரெக்டாக வரும். இதே போல் நிறைய வீடியோ வரும் இன்ஷால்லா. That's all. மறக்காமல் ஐஎம்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பாய் பாய்.